இப்போ ஒரு தேர்தல்ங்கிறது வந்து ஏப்ரல் மாசத்துல வரப்போகுது. இதுக்கப்புறம் வந்து சசிகலா அம்மையார உள்ளார கொண்டு வந்து அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் ஆக்கி அவங்களுடைய தலைமையில எலெக்ஷன் நடந்ததுனா இதெல்லாம் உலகம் தலைகீழா நின்னா கூட இந்த 3 மாசத்துல இதெல்லாம் நடக்கக்கூடிய விஷயமா? அப்போ இந்த இடத்துல சசிகலா அம்மையாரே இந்த மாதிரி ஒரு எண்ணம் அவங்களுக்கு தோணுமா? அவங்களுடைய எண்ணம் என்னன்னா இன்னைக்கு எப்படி இருக்குது? 2026 தேர்தல்ல நம்மளுடைய அதிமுக ஆட்சி வரணும். நம்ம வந்து இருந்த அம்மையார் எம்ஜிஆர் ஜெயலலிதா அம்மையாரனுடைய ஆட்சியை வந்து தமிழகத்தில் திருப்பி வரணும். அதுக்காக நம்ம என்னென்ன வகையிலெல்லாம் வந்து அதிமுகவுக்கும் அதை சார்ந்த கூட்டணி கட்சிகளுக்கும் என்ன பண்ணி, ஏன்னா இன்னைக்கு அதிமுக ஆட்சிக்கு வந்தால் தான் அம்மையார் சசிகலாவுக்கும் பெயரும் உண்டு, சசிகலாவுக்கும் ஒரு பவரும் கிடைக்கும். இன்னைக்கு திமுக ஆட்சியில் வந்து சசிகலா அம்மையாருக்கு என்ன கிடைச்சிடும்? அப்போ நீங்கள் ஹோலிஸ்டிக்கலாக பார்க்கணும். அப்போ எல்லாருமே வந்து இன்னைக்கு அதிமுகவின் மீது அபிமானம் கொண்ட அத்தனை பேருமே வரக்கூடிய 2026 ஏன்னா இது வரைக்கும் அவங்க ட்ரை பண்ணாங்க, என்னென்னலாம் விஷயங்கள் பண்ணணுமோ அந்த கட்சிக்குள்ளார போகிறதுக்கோ ஒன்றிணைக்கிறதுக்கோ பதவியை திருப்பி வாங்குறதுக்கோ எல்லா முயற்சிகளும் எடுக்கப்பட்டது. ஆனால் ஒரு முயற்சி கூட பலன் கொடுக்கல. ஏன்னா இவங்களே வந்து செங்கோட்டையன் டிடிவி ஓபிஎஸ் போயிட்டு ஐயா ஜெயந்தியில் போய் அங்கே நின்றுட்டு பேசின பேட்டி கொடுத்ததெல்லாம் நம்ம பார்த்தோம். அதுக்குள்ளார எந்த முடிவும் எந்த நடவடிக்கையும் எடுக்கல. செங்கோட்டையன் டிவிக்கு போனார், டிடிவி இப்போ என்டிஏக்கு வந்துட்டார். ஓபிஎஸ் அவர்களுடைய நிலைமை இப்போ தான் நம்ம பேசணும். அப்போ இந்த மாதிரி தான் அவங்களுடைய நிலைமை இருக்கும்போது அவங்க பின்னாடி வந்து பெரிய கூட்டம் கூடாது. ஏன்னா இது வந்து அடுத்த பெரிய கேம் என்னென்னா இப்போ 2026 எலெக்ஷன். அப்போ அதை நோக்கி தான் அத்தனை பேர்த்தினுடைய பார்வையை இருக்குமே ஒழிய இன்றைக்கி வந்து இந்த கட்சியை வந்து திருப்பி இவங்க உள்ளார போகிறதெல்லாம் இது கம்ப்ளீட்லி ரூல்ட் அவுட். ஸோ அதை இந்த இதில் வந்து எடப்பாடியார் அவர்கள் அப்பர் ஹேண்ட் எடுத்து அவருடைய பொசிஷனை வந்து பியாண்ட் எனி டவுட் அவர் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டாருன்னு தான் நான் பார்க்குறேன்.